ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருவாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு தார் ரோட் டச்சிலேயே ஒரு நல்ல சூப்பரான ரெட் சாயிலான புஞ்சை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் ஜிஎஸ்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 16-17 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, கிணறு சர்வீஸ் இருக்கா, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. லேண்டு உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். புஞ்ச லேண்டுங்க, நல்ல ரெட் சாயிலான லேண்டு. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா தர்பூசணி பயிர் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அறுவடை பண்ணி எடுத்துட்டாங்க, பயிர் பண்ணி தர்பூசணி வந்து எடுத்துட்டாங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் இருக்குங்க. 1 ஏக்கரில் இருக்கக்கூடிய பரப்பளவு புஞ்சை நிலம், விவசாயம் பண்ணை நிலம் தாங்க நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க, எந்த ஒரு லீகல் இஷ்யூ இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு, சிங்கிள் ஓனருங்க. லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்டு வந்து டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் செல்லிங்கில் இருக்குங்க. லேண்டு எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் வழியாக மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நம்ம செங்கல்பேட்டில் இருந்து ஒரு 30-35 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. அரை மணி நேரத்தில் கொஞ்சம் மேலேயே பார்த்தீங்கன்னா சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். மதுராந்தகத்துலேருந்து ஒரு 20-25 நிமிஷத்துலேயும், நம்ம மேல்மருவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துலேயும் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நீங்கள் வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ரோடு, பெரிய பைபாஸ் தான். ஸோ அதனால் எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாமல் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து ஈஸியாக இந்த லேண்டுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணலாங்க. பஸ் போகிற ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க வரும். 2-2.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போகிற ரூட் இருக்குங்க. எனி டைம் பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 3/4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் போகிற ரூட்டு, அதுவும் சென்னை பஸ் போகிற ரூட்டுங்க. மெயின் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து ஒரு 2-2.5 கிலோமீட்டர்லேயே சென்னை பஸ் போகிற ரூட் இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 சென்னை பஸ் போகிற ரூட்டுங்க அது உங்களுக்கு. ஸோ ஸ்டேட் பைபாஸ்க்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். என்ஹெச் ஜிஎஸ்டி பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த பவுண்ட்ரி தாங்க நம்மளோட லாஸ்ட்டு பவுண்ட்ரி. அங்கேருந்து உங்களுக்கு லேண்டு ஒரே ஸ்கொயராக தான் இருக்கும். அந்த பனைமரம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பனைமரத்துலேருந்து அந்த பொதார் மாதிரி லைட்டாக பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த பவுண்ட்ரியிலேருந்து ஒரே பவுண்ட்ரி தான் நம்மளுக்கு லேண்டு, ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக லேண்டு பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட அப்பயே பேசிக்கலாங்க. ஓனர் வந்து நம்மளுக்கு டேரெக்டு தான் நான் கால் பண்ணி தரேன், நீங்களே கூட கால் பண்ணி பேசிக்கலாங்க ஓனர்கிட்ட. ஸோ ஒரு கிணறு இருக்குங்க, நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு, நல்ல நீர்வளமான கிணறு. ஒரு கிணறு மட்டும் இருக்குது, சர்வீஸ் எதுவும் இல்லை. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிணறு மட்டும் அவர் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கிணறு கொஞ்சம் நம்ம வந்து ஒரு ஏக்கர் இல்லை 1.5 ஏக்கர் நம்ம லேண்டுக்கு தேவையான தண்ணி பாயுங்க. நீங்கள் இன்னும் அதிகமாக தண்ணி பாயணும்னு நினச்சிங்கன்னா அந்த கிணறு கொஞ்சம் சரி பண்ணி நீங்கள் சர்வீஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்னும் அதிகமாக தண்ணி கிடைக்கும், நல்லா உங்களுக்கு தண்ணி பாயுங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா ரவுண்டு கிணறு தான் உங்களுக்கு. இப்போ தண்ணி வந்து இறைக்காததுனால, யூஸ் பண்ணாததுனால பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு க்ரீனாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்ட அப்புறம் கிணறு கொஞ்சம் நல்லா ஆழம் பண்ணி சர்வீஸ் வாங்கிட்டிங்கன்னா கிணறு நல்லா உங்களுக்கு சூப்பராகிடுங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 20 அடிக்கு மேலே அவங்க கிணறு வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணி கிணறு வந்து நல்லா சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா நல்லா நீட்டாகிடுங்க. மண் வந்து நல்லா சூப்பரான மண் உங்களுக்கு. நீங்கள் இந்த லேண்டை வந்து ஒரு கோழி பண்ணை வைக்கிறதுக்கோ இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வைக்க போகிறீங்க, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, மாதுளை, வாழைத்தோப்பு, தேக்கு, செம்மரம், மொகவனி மரம், அது மாதிரி தோப்பாக யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு சின்ன வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும், பண்ணை நிலமாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல சூப்பரான லேண்டு. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடணும், நான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், தார் ரோட் டச்சில் எனக்கு செம்மண் மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டாக வேணும், ஃப்யூச்சரில் நான் வந்து சேல்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ரேட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக இந்த லேண்டை நீங்கள் வாங்கி போடலாங்க. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கே உங்களுக்கு பச்சை பசேல் க்ரீனிஷாக இருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தாங்க வரும். பட் ஆனால் நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 3-4 வீடுங்க இருக்குங்க. இந்த கைனியில் வீடு கட்டின்னு தங்குவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது மாதிரி ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு 4 வீடு இருக்குது. அவங்க பர்மனெண்ட்டாக அந்த லேண்ட்லேயே கைனிலே வந்து வீடு கட்டிட்டு அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்காங்க. நீங்களும் இந்த லேண்டில் வந்து கண்டிப்பாக வீடு கட்டிட்டு பர்மனெண்ட்டாக நைட்டு ஸ்டே பண்ணலாங்க. எந்த ஒரு பயமும் இருக்காது. கண்டிப்பாக நைட்டு கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபா சொல்கிறாரு. ஃபைனலாக ஒரு 22 வரைக்கும் ஃபைனல் பண்ணலாங்க. ஒரு ஏக்கர் வந்து 22 லட்சம், ஒரு சென்ட்டு வந்து 22,000 ரூபா ஃபைனல் ரேட்டாக பண்ணலாம். தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 அடிக்குள்ளே வருங்க உங்களுக்கு. ஸோ நல்லா ஒரு சூப்பரான லேண்டு, அதுவும் NHலேருந்து கிணறு வசதியுடன் கொஞ்சம் நல்ல கம்மியான பட்ஜெட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தார் ரோட் டச் இருக்குது, செம்மண், பஸ்போர் ரூட்லாம் கொஞ்சம் வில்லேஜெலாம் பக்கத்துலேயே இருக்குங்க. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க வரும். நல்ல பெரிய டவுன் பஜாருங்க உங்களுக்கு. அந்த டவுன் பஜாரில் ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, பிடி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், ஆர்டி ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ ஒரு 4.5 கிலோமீட்டரில் பெரிய டவுன் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஸோ பாருங்கள், லேண்டு ஓகேனா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. 1 ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கர்லாம் உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில், அதுவும் தார் ரோட் டச்சில் கிடைக்காது. ஸோ நல்ல லேண்டு, நான் திருப்பி சொல்கிறேன். 1 ஏக்கர் 80 சென்ட்டு, 1.25 ஏக்கர்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் தார் ரோட் டச்சில் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கண்டிப்பாக இந்த லேண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. ஸோ யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ கால் பேக் பண்ணி பேசிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணிடுறேன். கால் பேக் பண்ணிடுங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணி எடுக்க முடியல தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதாவது ஒரு டிரைவிங்கில் இல்லை ஏதாவது ஒரு பர்சனல் ஒர்க்கில் அது மாதிரி இருந்திருப்பேன். கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். அதில் நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரீப்ளை பண்ணிடுறேங்க. இந்த நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லேண்டை விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பையிங் அண்ட் சேலிங் 2 தாங்க பண்ணுறோம். நம்ம இதே மாதிரி ஒரு